محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைத்துணையற்றவர், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவர். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. ஒரு ஜும்ஆவுக்கு சமூகத்திற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடைய தலைவர் யார்? எங்களுடைய வழிகாட்டி யார்? ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எங்களுடைய தலைவர் சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய வழிகாட்டி சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு தலைமத்துவம் வழிகாட்டியவர், எங்களுக்காக அழுதவர். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுக்காக கண்ணீர் வடித்தவர் தான் எங்களுடைய தலைவர். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்திருந்த கண்ணியம், கௌரவம் உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை, கொடுக்க போவதும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியத்தை விளங்கப்படுத்துவதற்கு ஒரு சூரா போதும். என்ன சூரா? நான் ஓதிய சூரா அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். நபியே, உங்களுடைய நெஞ்சை நாங்கள் விசாலப்படுத்தவில்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறுப்புகளை குர்ஆனிலே சொல்கிறார். அந்த உறுப்பு தான் நபியுடைய சத்ர், நபியுடைய நெஞ்சு.
அல்லாஹ் கேட்கிறார், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே ஒரு நெஞ்சை விசாலப்படுத்தவில்லையா? அந்த விசாலமான நெஞ்சிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் وَوَضَعْنَا عَنْكَ وِزْرَكَ, உங்களுடைய சுமைகள் எல்லாம் இறக்கி விட்டோம் நபி. அல்லாஹ் நபியுடைய சுமைகள் இருக்கு, அந்த சுமைகள் முழுதையும் அல்லாஹ் இறக்கியிருந்தார். الَّذِي أَنْقَضَ ظَهْرَكَ, அந்த சுமைகளால் உங்களுடைய முதுகில் பாரமாக இருந்தது நபியே. அல்லாஹ் நபியுடைய நெஞ்சி, நபியுடைய முதுகை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறது. அடுத்ததாக وَرَفَعْنَا لَكَ ذِكْرَكَ, நபியே உங்களுடைய அந்தஸ்தை நாங்கள் உயர்த்தி விட்டோம். நபியுடைய பெயர் அந்தஸ்து அல்லாஹ் என்ன செஞ்சார்? எப்ப அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுமோ அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்றோம். அதாங்க பாருங்க, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்தது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இகாமத்துல பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்தது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எப்ப எல்லாம் அல்லாஹ்வுடைய பேர் சொல்றோமோ சகோதர சகோதரிகளே, அடுத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்றோம். அந்த அளவு அல்லாஹ் நபியை உயர்த்தினார். وَرَفَعْنَا لَكَ ذِكْرَكَ, உன்னோட பேரை உயர்த்திட்டோம் அல்லாஹ் சொல்றார். எங்களுக்கு விளக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வு எவ்வளவு பெருசாக இருக்கு. அல்லாஹ் அதற்கு அடுத்து என்ன சொல்றார் தெரியுமா? فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا, கஷ்டத்தோட தான் இலேசி இருக்குது. நல்ல விளங்கோடு إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا, கஷ்டத்தோட தான் இலேசி இருக்குது. அப்படின்னா சகோதரர்களே, ஷவ்வாலுடைய மாதத்தில் இருக்கிறோம். ரமலான் குறிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல இத்திகாஃப் எல்லாம் இருந்து நோன்பு பிடித்து எவ்வளவு கஷ்டத்தோடு இருப்பார், எவ்வளவு தியாகம். ரமலான்ங்கிறது இப்பதான் நாங்க டயர்டாக எழுப்பி வந்திருக்கோம். ரமலான் முடிந்ததோடு என்ன மாதம் வரும்? ஷவ்வால். ஷவ்வால் 6ஆம் புற நேற்றே நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுறாங்க, மதீனாவுக்குள்ள 3000 பேர் வந்துட்டாங்க, மதீனாவை அழிக்கிறோம். மதீனாவுக்கு 2000 பேர் வந்துட்டாங்க, 3000 பேர் படையோடு வந்துட்டாங்க, மதீனாவை பூர்த்தி அழிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நபி அவங்க ஜும்மாவை தொழுது கேள்விப்படுறாங்க, 3000 பேர் வந்துட்டாங்க. மக்காவிலிருந்து அபூ சுஃபியானுடைய தலைமையில் நேரடியா மதீனாவுக்குள்ளே வந்துட்டாங்க, ஊருக்கே போகிறார். எல்லோருக்கும் தெரியும், மதீனா ஒரு மலையோடு இருக்குது. அந்த மலையுடைய பெயர் தான் உஹது மலை. உஹது மலை கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர். உஹது மலை கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜபல் உஹத் யுஹிப்புனா வ நுஹிப்பு. உஹது மலை எங்களை அன்பு வைக்குது, நாங்க உஹது மலையை அன்பு வைக்கிறோம். இந்த உஹது மலை அடிவாரத்தில் வந்து இந்த 3000 பேர் வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்ந்தவங்கன்னு பார்த்தோம்னா, பூர்த்தியான சம்பவத்தை சொல்ல நேரம் போதாது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உஹதுல கண்ட ஒன்றுதான் என்ன தெரியுமா? மதீனாவில் இருந்த 1000 சஹாபாக்கள் என்று நினைத்து 1000 பேர் கூப்பிட்டு 1000 பேரும் தயாராகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நாம வாரோம். நபி அவர்களுடைய ஜும்மா கேட்கிறவங்க, நபி அவர்களுடைய பயான் கேட்கிறவங்க, நபி அவங்களோட இருக்கிறவங்க 1000 பேரும் வந்து உஹத் மலையடிவாரத்தில் வச்சு அந்த 1000 பேருடைய சகோதரர்களே 300 பேர் முனாஃபிக். எத்தனை பேர் முனாஃபிக்? 300 பேர் முனாஃபிக். அல்லாஹ் விளக்கப்படுத்துறதுக்கு தான் கூட்டி போக சொல்ற. 3000 பேர் இருக்கிறாங்க, மதீனாவை தாக்க வந்திருக்கிறாங்க. இந்த 1000 பேரை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்றாங்க. 1000 பேர்ல 300 பேர் சொல்லிட்டாங்க, எங்களால ஏதாவது நாம போகிறோம். என்ன செய்யறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க போகும். 700 பேர் மிச்சம் சஹாபாக்கள். நீ அந்த சூழ்நிலை அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து யோசிக்கொள்கிறது. சகோதரர்களே, இந்த உஹதுடைய நிகழ்வின் கடைசி முடிவு என்ன தெரியுமா? நோம்பு பிடித்து எல்லாம் செஞ்சு 7ஆம் நாள் இன்றைய நாள், பிறை 7, 8 சனிக்கிழமை ஆரம்பிக்குது. இதுல ஆகப்பெரிய நஷ்டம் என்னன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தியில 2 கால். மற்ற எல்லாத்தையும் விடுங்க, 114 பேர் ஷஹீதாக்கப்பட்டார். 114 பேரை விடுங்க. இன்னைக்கு நான் சொல்ல போறது ஒரு ஆளை பத்தி மட்டும்தான். எங்கட தலைவர், எங்கட வழிகாட்டி கேட்கிறது, அல்லாஹ் இவ்வளவு உயர்த்தி ஏன் இந்த தியாகம் செய்ய வைத்தார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் ஒரு கவசம் அணிந்திருந்தார். எப்படியாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யும், இதுதான் திட்டம். 12 சஹாபாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி நின்றார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, 12 பேர் சுத்தி நின்றார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, எப்படியாவது நபி அவர்களை கொலை செஞ்சா வெற்றி. சஹாபாக்கள் விடுவாங்க சொல்றாங்க. நபி அவங்களுக்கு வந்த அம்பு வாழ்வெட்டு முழுதுக்கும் சஹாபாக்கள் கையை கொடுக்க போறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கை அப்படியே சொத்தி ஆயிடுச்சு. நடுவுல வச்சிருக்கிறார் நபி அவங்களை. 12 பேர் சுத்தி இருக்கு. இப்ப பார்த்தாங்க காபீர்கள், அதுல இவ்வளவு கமியா என்ற காபீர்கள். இவன் பார்த்தா வாளாலேயோ அம்பாலேயோ ஒன்றும் செய்யல. உஹது மலையடிவாரத்தை கல் இருந்தார். இந்த கல்லால சிலையை அடிச்சு விட மௌத்தாகும் அப்படின்ட்டு கல் அடிக்க ஆரம்பிச்சார். அதுலதான் ஒரு கல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையில பட்டுச்சு. தலையில கல் பட்டா அணிந்திருந்த கவசம் இருக்குது, அதனுடைய 2 ஆணி நெத்தில பூந்து 2 ஆணியும் குழு போகுது. நபியுடைய நெத்தியில அந்த 2 அடையாளம் எடுத்து கடைசி காலம் வரை. இப்ப பக்கத்துல இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து ஆணி எடுத்து நெத்தில பூந்து அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தான் பக்கத்துல இருந்து நான் தான் அந்த ஆணி எடுக்கும் உட நெத்தில இருக்கு. சரி என்று அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு பல்லால சரிக்கு எடுத்தாங்க.
சில வரலாறு குறிப்புகள் சொல்லுது, ஆணியும் வந்துட்டு அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு பல்லு வந்துட்டு. இப்ப இடது பக்கம் உள்ள ஆணி இருக்கணுமே, திரும்ப அபூபக்கர் ரலியல்லாஹு யா ரசூலல்லாஹ் நான் எடுக்கிறேன். அபூ உபைதா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தான் ஒரு பல்லு வந்துட்டு சொன்னா வலது பல்லு இடது பல்லு இருக்கு. திரும்ப ஆணிய வெளியிருக்காங்க. இப்ப நெத்தியில் இருந்து ரத்தம் கொட்டுது. யார் இவர்? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வரஃபஅனா லக திக்ரக். எவ்வளவு பெரிய மனிதனுடைய ரத்தம் வருது நெத்தியால். சகோதரர்களே, இந்த இடத்துலதான் அலி ரலியல்லாஹு ஓடி வாராங்க. இந்த ரத்தத்தை விட்டார்கள், ரத்தத்தை விட்டாங்கலாம் போய் கவசத்துல தண்ணி கொண்டு வந்து பாத்திமா ரலியல்லாஹு மகள் பக்கத்தில் இருந்தார். கழுவுறாங்க, ரத்தம் வந்துட்டே இருக்கு. உடனே அலி ரலியல்லாஹு போய் செஞ்சா ஒரு பாய் எடுத்து அதை எரித்து அவருடைய சாம்பல நெத்தியில வச்சாங்க, ரத்தம் இருந்துச்சு. இது ஒரு காயம். இரண்டாவது காயம் என்ன தெரியுமா? இன்னொரு காப்பியம், இன்னொரு கல் அடித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு. நபியுடைய உதடு வெடிச்சு ரத்தம் ஓடுது, பல்லொண்டு விழுந்து கீழே எரிஞ்சு எறிய சும்மா பல்லு விழுமா நோமட அரைஞ்சா யாருக்கு கிடப்போம் இடத்துல. இவ்வளோ பெரிய உயர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நெத்தியிலிருந்து ரத்தம், பல்லிலிருந்து ரத்தம், பல்லு கீழே விழுந்துச்சு. சொல்றாங்க, அந்த யுத்த களத்திலேயும் சஹாபாக்கள் அந்த பல்ல முறைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பல்லு மதீனால இருந்தது. 1920 வரைக்கும் குஜராத் இருந்தது இந்த பல்லு. 1920க்கு பிறகுதான் இந்த பல்லு துருக்கிக்கு மாற்றப்பட்டது. இப்ப துருக்கியில் அந்த பல்லு இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லுதான் இருக்கு. இது உஹதில விழுந்த பல்லு. சஹாபாக்கள் இரண்டாவது காயம். மூன்றாவது காயம் கால். நபி அவங்களால் நடக்க முடியாம போயிடுச்சு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு மேல ஏறுங்க, ஏறி மலைக்கு மேல ஏறு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியம், என்னடா இவ்வளவு பெரிய உயர்ந்த நபிக்கு நெத்தியில ரத்தம், பல்லு ரத்தம், இவ்வளவு கஷ்டம். யா ரசூலல்லாஹ் கேட்டாங்க, நீங்க இதுக்கு முன்னால எப்படி கஷ்டப்பட்டிருக்கீங்களா? வயசு 55. வயசு எங்கடாக்கள் 29 வயசு, வயசு 55, 56 கிட்டத்தட்ட. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இதுக்கு முன்னால இப்படி கஷ்டப்பட்டிருக்கீங்களா? இதான வாழ்க்கையில முதல் தரப்பட்ட கஷ்டம். நெத்தியால ரத்தம், பல்லால ரத்தம், கால்ல. அழகான பதில் சொன்னாங்க, ஆயிஷா தாயிப்ல அப்து யாரின் இடத்துல இஸ்லாத்தை சொன்ன நேரம் அவங்க அடிச்சது இருக்கிறேன், அவங்க அடிச்சது மாதிரி நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டதில்லை. அது 53வது வயது. அவங்க அடிச்சது முழு உணவு. ஆய்வுகளுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தாயிப் மக்களிடம் குர்ஆன் ஓதி காட்டினார். குர்ஆன் ஓதி காட்டினா பிடிக்காது எல்லாரும். வஸ்ஸமாஇ வத்தாரிக வமா அத்ராக வத்தாரிக நபி ஓதி காட்டினார். அந்நஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ் فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب
إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. ஓதி முடிச்சதுதான் அவ்வளோ பேர் சேர்ந்து தங்கடி லேசா இல்ல. இன்றைய நாள் இன்றைய ஷவ்வால்ல குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இஸ்லாம் என்பது விளையாட்டு அல்ல, ஜோக் பண்ணிட்டு போற இடம் அல்ல இஸ்லாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தே அல்லாஹ் தியாகத்தை எதிர்பார்த்தார். இந்த ரெண்டு சம்பவம் நபியுடைய வாழ்க்கையில் சீராவிலே, ஒன்று உஹத், இரண்டாவது தாயிஃப். எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? சொர்க்கம் நுழையுமாக இருந்தா தியாகம் அவசியம், கஷ்டம் அவசியம், வேர்வை சிந்துறது அவசியம், ஏற்றிகளை கேட்கிறது அவசியம், இட்டுக்கட்டுகளை கேட்கிறது அவசியம். அதுக்கு மேல செங்கல் அடிவாங்கிறதும் அவசியம். அதுக்கு மேல ஒவ்வொரு மலையில செங்கல்லும் இல்ல, சீமந்தி கல்லும் இல்ல, கருங்கல்லால் அடிப்பாங்க. அதையும் பட்டாத்தான் சொர்க்கம் போகும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்களாக உலகத்தை யாரும் வர முடியாது, எந்த ஆலிமும் வர முடியாது, எந்த முஃப்தியும் வர முடியாது, எந்த ஆபிதும் வர முடியாது. இந்த ரத்தம் ஓடுதுன்னா இது அல்லாஹ் பார்த்துட்டு இருந்தானா இல்லையா? அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருந்தானா இல்லையா? சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு படிச்சுட்டார பாடம் என்ன தெரியுமா? தியாகம் தேவை சொர்க்கப்படுவது. இந்த உஹதில சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதிலே நபிக்கு நடந்தது மட்டும், நபி அவங்களுக்கு எவ்வளவு வருத்தம் என்றால் சஹாபாக்களுக்கு நடந்தது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன் நான். நபி அவர்களுடைய பாப்பாவுடைய சகோதரர் தான் ஹம்சா. ஹம்சா பின் அப்துல் முத்தலிப். நபியோட ஜனாசாவை பார்த்துட்டு அழுதாங்க. சொல்றாங்க சில வரலாறுகள்ல மதீனாவுக்கு வந்து அழுத குடும்பம் பாப்பாட நானாவே ஆக்கியான ஜனாசாவை நெஞ்ச பொழந்து அப்படியே கொலைய வெளியெடுத்து அதை சப்பி துப்பி வச்சு காது மூக்கெல்லாம் பட்டி கவுல போத்து வச்சு இதெல்லாம் பார்த்தாங்க. ஹம்சாவுடைய சகோதரி சபியா சொன்னாங்க, சபியா மட்டும் மாமி இல்லண்டா நான் ஹம்சாவுடைய உடம்ப பறவைகளுக்கு விட்டுவேன், பறவைகள் சாப்பிடட்டும், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் பறவைகளுடைய வயிறுகள் இருந்து ஹம்சாவல்லா அனுப்பார். தனக்கு நடந்தது வேறு, தன்னை வாப்பாட சகோதரன் இது, குடும்பத்துக்கே அல்லாஹ் தியாகத்தை. சரி, ஜனாசாவ அடக்குவோம் என்று கபன் செஞ்சா கபன் போலாம். சகோதரர்கள், எத்தனை ஆயிரத்தை சொல்ல சம்பவங்கள். உஹத் என்பது பெரிய ஒரு பாடம் வாழ்க்கை. உஹத் என்பது நாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதம் இஸ்துமா மாதிரி வைத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அப்பானியாவுடைய இஸ்துமாவை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் குடும்பங்களாக வைத்திருக்கிறோம். அதுல நாம் இன்ஷா அல்லாஹ் பொருளாக 2 மணித்தியாலும் பேச வேண்டிய விடயங்கள் என்ற வாழ்க்கையை இவைகளை படிச்சு வச்சு கொடுங்க. மாதாந்த நடக்கக்கூடிய இஸ்துமாக்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேசுவோம். அவைகளை ஒரு சம்பவத்தை எடுத்து அழகான முறையில விளங்கப்படுத்தினால் வாழ்க்கைக்கு அது பெரிய பாடமாக மாறும். எனவே சகோதரர்களே, இவ்வளவு உயர்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தியாகத்தை எதிர்பார்த்தான் என்றால் எங்களிடம் அல்லாஹ் எப்படி எதிர்பார்ப்பார் என்பதை நாங்கள் நினைக்கிறோம். அல்லாஹ் எங்களையும் அந்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தில்
யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை நசீபாக்குவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை நசீபாக்குவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதுல் கௌதரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வசீலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றாக இருக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக.